நாம் வந்து வீட்டில் சுறுசுறுப்பாக இருக்கணும்னா வீட்டில் உள்ள பெரியவங்க சொல்கிற வேலையை செய்யணும். பெரியவங்களுக்கு உதவியாக இருக்கணும் நம்ம வீட்டில் சுறுசுறுப்பாக இருக்கணும்னா. அது மாதிரி அப்போ தான் நம்ம வந்து வீட்டில் வந்து சுறுசுறுப்பாக இல்லை. வீட்டிலேயே நிறைய பேர் சோம்பேறியாக இருப்பாங்க, ஒரு வேலை செய்ய மாட்டாங்க. வீட்டில் வந்தாலே படுத்து கிடக்கணும், டிவி பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணம் தான் வரும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, அதை எப்படி மாற்றுறது? நாமளாக முயற்சி பண்ணி உடற்பயிற்சி பண்ணணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும், இதை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி யோசித்து நீ என்ன பண்ணாலும், நான் சொல்கிறத தவிர்த்து விட்டு வேறு என்ன பண்ணாலும் தலைகளன்னாலும் அந்த வீட்டில் இருக்கும்போது அந்த சுறுசுறுப்புங்கிறது வரவே வராது. வீட்டில் சுறுசுறுப்பாக இருக்கணுமா, அது ஒரே வழி, சரியான வழி, வீட்டில் உள்ள பெரியவர்களுக்கு உதவியாக இருக்க வேண்டும். அவர்கள் உதவியாக இருக்கணும் அப்படிங்கிற அதே நேரத்தில் அவங்க ரொம்பவும் வேலை வாங்குறாங்கன்னா அதை செய்யக்கூடாது. உதவின்னா அது கொஞ்ச நேரத்தில் செய்யக்கூடிய சின்ன சின்ன வேலைகள் தான், அதுக்கு பேர் தான் உதவி. கொஞ்ச நேரத்தில் செய்யக்கூடியது தான் உதவி. ரொம்ப நேரம் எப்போ பார்த்தாலும் ரொம்ப நேரம் நம்ம வந்து நம்மளை வச்சு ஒரு அடிமை மாதிரி பார்க்குறாங்கன்னா அப்போ அந்த வேலைகளை செய்ய மறுத்து விட வேண்டும். சிறிய வேலைகளை மட்டும் சின்ன சின்ன வேலைகளை செய்து கொடுப்பதில் ஆர்வமாக இருக்கணும். அப்போ தான் வீட்டில் நம்ம சுறுசுறுப்பாக இருக்க முடியும். அவங்களோட ஆசீர்வாதம் அதெல்லாம் நமக்கு கிடச்சி நாம் வந்து சுறுசுறுப்பாக இருப்போம். அதே மாதிரி பெரியவர்களும் வந்து நம்ம சொன்னால் அவங்க வேலை செய்வாங்க அப்படின்னு பார்த்து கஷ்டமான ரொம்ப நேரம் கஷ்டப்படுத்துகிற வேலையெல்லாம் அவங்களுக்கு கொடுக்கக்கூடாது. எளிதான வேலை, கஷ்டப்படுத்துகிற வேலையை செஞ்சுட்டு எளிதான வேலைகளை தான் உதவியாக தன்னை விட சிறியவர்களிடம் கேட்க வேண்டும் வீட்டில் உள்ள பெரியவர்கள். அப்போ பெரியவர்கள் உற்சாகமாக இருப்பாங்க. நாம் சொன்னால் ஒரு வேலை செய்கிறாங்க அப்படிங்கும்போது அது பெரியவர்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். அவங்க நல்லா உற்சாகமாக சுறுசுறுப்பாக இருப்பாங்க. அது நேரத்தில் பெரியவர்கள் ஒன்று தெரிஞ்சுக்கணும். அதுவே நம்ம சின்னவங்ககிட்ட, நம்மளை விட சின்னவங்ககிட்ட உதவி கேட்குறோங்கிற பேரில் அவங்ககிட்ட நிறைய பெரிய வேலைகளெல்லாம் தினம் அடிக்கடி கொடுத்து அவங்கள வந்து தொந்தரவு பண்ணும்போது நம்மளையே அவங்க பெரிய இடையூறாக சுமையாக வெறுப்பாக பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் வந்து ஒரு கட்டத்தில் போனால் நாம் சொல்கிற வேலையை அவங்க செய்ய மாட்டாங்க அப்படிங்கிற அந்த பயத்தோடு அந்த எச்சரிக்கை உணர்வு பெரியவர்களுக்கு இருக்க வேண்டும். சிறியவர்களிடம் உதவி கேட்கும் பொழுது பெரியவர்களுக்கு அந்த விழிப்புணர்வு இருக்க வேண்டும். அதனால் அப்படி பரஸ்பரம் ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்து கொண்டு வாழும் பொழுது, குடும்பத்தில் இருக்கும் பொழுது நீ சுறுசுறுப்பாக இருப்ப. ஆமாம், நீ வந்து சுறுசுறுப்பாக வாழ்க்கை முழுதுமே நீ சுறுசுறுப்பாக இருக்கணும்னா மனுஷங்களுக்கு உதவி பண்ணுறதுல ஆர்வமாக இருக்கணும். அப்போ தான் சுறுசுறுப்பாக இருக்க முடியும். நான் யாருக்கும் உதவி பண்ண மாட்டேன், உதவி பண்ணுறதுலாம் அதனால் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் நமக்கு அந்த உதவி பண்ணுறதே ஒரு உழைப்பு தானே, அதுவே ஒரு சுறுசுறுப்பு தானே, அதுவே ஒரு உழைப்பு தான் பாருங்கள். நான் உதவி பண்ணலைன்னா நான் என்ன பண்ணுவேன், பிறருக்கு உதவி பண்ணலை அப்படின்னா நான் சும்மா இருப்பேன். உதவி பண்ணும்போது உழைக்க ஆரம்பிக்கிறேன், அதுவே உதவி பண்ணுறதுக்காக உழைக்கிறேன், அதுவே உழைப்பாக மாறிவிடுகிறது. இப்போ ஒருத்தர் நான் உட்காந்துருக்கேன், 2 பேர் உட்காந்துருக்காங்க. அப்போது ஒருத்தர் உட்காந்துருக்காரு, அவர் வந்து இன்னொருத்தர் உதவி கேட்குறாரு, எனக்கு ஒரு உதவி பண்ணுப்பேன், இல்லை நான் செய்ய மாட்டேன் அப்படிங்கிறாரு. செய்ய மாட்டேன்னு சொல்கிறவர் அப்படியே தான் உட்காந்துருப்பார். அது வேறு இன்னொருத்தட்ட அவர் வந்து அதே ஆள் உதவி கேட்டால் அதே ஆள் இன்னொருத்தட்ட போய் உதவி கேட்குறாரு. சொல்லுங்கள் என்ன உதவி வேணும் அப்படின்னு சொல்லி சரி செய்யலாமே அப்படின்னு சொல்லி செஞ்சு கொடுக்குறாரு. அப்படி ஒருத்தர் உதவி கேட்கும்போது அதை செஞ்சு கொடுக்குற ஆள் என்ன பண்ணுறாரு, அந்த உதவியை செய்வதற்காக உழைக்கிறார். அவ்வளோதான். பாருங்கள், உதவி செய்ய மாட்டேன்னு சொன்னவர் என்ன பண்ணுறாரு, உட்கார்ந்த இடத்துல தான் இருக்கார், சோம்பேறியாக இருக்கார். அப்போது உழைப்புங்கிறது பாருங்கள், உதவி நம்ம உழைக்கணும், சுறுசுறுப்பாக இருக்கணும் அப்படின்னா உதவி கேட்கிறவர்களுக்கு நாம் உதவி செய்யும் பொழுது அந்த உதவியை செய்வதற்காக உழைக்கிறோம், அதுதான் உழைப்பு. அதனால் இதை செஞ்சால் வேறு ஏதோ கிடைக்கும் அப்படின்னு நினச்சிக்காதீங்க. உழைப்பு தான் நமக்கு கிடைக்குது. உழைப்பதற்கு நமக்கு ஒரு தூண்டுதல் தேவை. நாம் மட்டுமே நமது உழைப்பை முடிவு செய்து விடும். நாம் என்ன உழைக்கணும், எதெல்லாம் உழைக்கணும், நமக்கு தேவையான உழைப்பு எது, நாம் மட்டுமே முடிவு பண்ண முடியாது. அப்போ நாமளும் முடிவு பண்ணணும். அதே நேரத்தில் மற்றவங்க கேட்குற உதவி செய்யும்போது நாம் என்ன உழைக்கிறோங்கிறத மற்றவங்களும் முடிவு பண்ணுறாங்க. நமது உழைப்பிற்கு நாம் உழைத்து கொண்டே இருப்பதற்கு அவர்களும் உதவி செய்கிறார்கள். அவர்கள் ஒரு உதவியை கேட்குறாங்க, அவர்களுக்காக நம்ம ஒரு உதவி செய்கிறோம், நம்மளும் உதவி கேட்போம், அவங்களும் செஞ்சு கொடுப்பாங்க. அப்போது நாம் உழைப்பதற்கு அவர்கள் உதவி செய்கிறார்கள். சும்மாவே இருக்க விடாமல் உழைத்து கொண்டே இருப்பதற்கு அவர்களும் ஒரு உதவியாக இருக்கிறார்கள். ஏதோ உதவி கேட்டு நம்மிடமிருந்து ஒரு உதவியை கேட்டு அதன் மூலம் நம்மை உழைக்க செய்கிறார்கள், அப்படின்னு உழைக்க தூண்டுகிறார்கள், உழைக்க வைத்து விடுகிறார்கள். அதன் மூலம் அவர்களுக்கு அந்த மாதிரி தான் நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால் வந்து அதே மாதிரி நீங்கள் ஒரு பள்ளிக்கூடத்துலேயோ கல்லூரியிலேயோ போனால் அங்கே ஆசிரியர்களுக்கு உதவியாக இருக்கணும். அங்கே யார் பெரியவங்கன்னா ஆசிரியர்கள் தான். அங்கே ஆசிரியர்களுக்கு உதவியாக இருக்கணும். அதுமாதிரி நண்பர்களுக்கு உதவியாக இருக்கணும். அப்போது அந்த உதவி செய்கிற மனப்பான்மை தான் முக்கியமாக ஆசிரியர்களோடு நேரடி தொடர்பு இருக்கணும். ஒரு கல்லூரியிலேயும் சரி பள்ளிகளையும் அந்த மாணாக்கர்களுக்கு நேரடி தொடர்பு இருக்கணும். சார் என்ன வேலை சொல்லுங்கள், ஆர்வமாக அங்கே ஒரு வகுப்பில் ஒரு 4-5 ஆசிரியர் 5 பாடத்தை நடத்துவாங்க அப்படின்னா அந்த ஆசிரியர்களுக்கு தேவையான உதவிகள் கேட்குற உதவிகளை செய்வதில் அந்த மாணாக்கர்கள் ஆர்வமாக இருக்கணும். அப்போ தான் வந்து அவங்க அந்த பள்ளி வகுப்பறையில் சோம்பல் இல்லாமல் சுறுசுறுப்பாக இருப்பாங்க.
கேட்குற உதவியை ஒரு ஆசிரியர் உதவி கேட்கும்போது அந்த உதவி செய்வதிலிருந்து தப்பிக்கிற மாணவர்கள் சோம்பேறியாக தான் இருப்பாங்க. சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லிட்டு என்ன மேடம் என்ன உதவி வேணும், என்ன டீச்சர் என்ன உதவி வேணும் அப்படின்னு கேட்டு அந்த உதவியை செய்யும் பொழுது அவர் உழைக்கிறார். உழைத்தால் தான் அந்த உதவியவே அந்த ஆசிரியருக்கு அந்த மாணாக்கர்கள் செய்ய முடியும். அந்த மாதிரி நமக்கு மேல் உள்ளவர்களுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும், நமக்கு கீழுள்ளவர்களிடம் நாம் உதவி கேட்க வேண்டும், உதவி கேட்டு உதவியை செய்ய வேண்டும். அப்போ இந்த உதவி இருக்குல்ல, அதுதான் நமது உதவிங்கிறது உழைப்பதற்கான உதவி. அவங்க நம்ம ஒரு உதவி கேட்குறாங்கன்னா ஏன்னா அப்போ நம்மக்கிட்ட இருந்து உழைப்பை தான் அவங்க கேட்குறாங்க, அப்படி தானே? இந்த உழைப்பதற்கான உதவி. நாம் உழைப்பதற்கு அவர் நமக்கு உதவி செய்கிறார், நம்மிடம் உதவி கேட்கவில்லை, நமக்கு தான் அவர் உதவுகிறார் அப்படின்னு நம்ம நினச்சிக்கணும். அதுமாதிரி அதான் பள்ளிக்கூடத்துலேயும் போனால் அங்கே ஆசிரியர்களோடு தொடர்பு இருக்கணும், மாணாக்கருக்கு நேரடி தொடர்பு இருக்கணும். ஒரு கனிவான அணுகுமுறைக்கு ஏற்றார் போன்ற ஒரு நேரடி தொடர்பு என்பது ஆசிரியர்களுக்கும் மாணாக்கர்களுக்கும் இருக்க வேண்டும். அந்த அளவுக்கு அப்போ ஒரு வகுப்பறையில் மாணாக்கர்களின் எண்ணிக்கை குறைவாக இருக்கணும். அப்போ தான் ஒரு ஆசிரியரால் அங்கு உள்ள வகுப்பில் உள்ள அனைத்து மாணாக்கர்களுடனும் ஒரு நேரடி தொடர்பை ஏற்படுத்தி கொள்ள முடியும். நேரடி தொடர்பு, கண்காணிப்பு. அப்போ தான் ஆசிரியர் தனக்கு தேவையான உதவியை அங்குள்ள அனைத்து மாணாக்கர்கிட்ட ஒரு வகுப்பறையில் 20 பேர் தான் இருக்கணும். அப்போ தான் 20 மாணவர்கிட்டருந்தும் அவர் நேரடி தொடர்பின் மூலமாக உதவி கேட்பார். உதவி கேட்டு அதன் மூலம் அந்த மாணாக்கர்கள் ஆசிரியரோட தொடர்பில் இருப்பார். அதன் மூலம் அந்த மாணாக்கர்கள் உற்சாகமாக இருப்பாங்க, அந்த ஆசிரியரும் உற்சாகமாக இருப்பார். அந்த ஆசிரியரோட வேலையும் எளிதாக மாறும், அதன் மூலம் அவர் உற்சாகமாக இருப்பார். அந்த மாணாக்கர்களுக்கும் ஒரு வேலை, அவர் சொல்லுகிற வேலை செய்வதன் மூலம் அதன் மூலம் அந்த மாணாக்கர்கள் உழைப்பில் ஈடுபடுகிறார்கள். இப்படி இப்போ நம்ம வீட்டிலேயோ சரி அல்லது ஒரு தொழிலையும் சரி, தொழிலையும் அப்படி தான் நமக்கு மேலே உள்ளவர்களுக்கு நாம் உதவி. இது பள்ளிக்கூடத்தில் மட்டும் கிடையாது. அப்புறம் தொழில் செய்கிற இடங்களில் நமக்கு மேலுள்ளவர்களுக்கு நாம் உதவியாக இருப்பதற்கு ஆர்வமாக இருக்கணும். அதன் மூலம் அவர்களோடு நாம் நேரடி தொடர்பில் உதவி செய்வதன் மூலம் மட்டும்தான் நமக்கு மேலுள்ளவர்களின் ஒரு தொழில் செய்கிற இடத்தில் அவர்களிடம் நாம் ஒரு நேரடி தொடர்பில் நம்மை அவரோடு நாம் இணைக்கிறோம். ஒரு நேரடி தொடர்பு கிடைக்கும். நமக்கு மேலுள்ளவர்களிடம் நமக்கு ஒரு நேரடி தொடர்பு வேணும் அப்படின்னா அப்போ தான் நம்ம அந்த தொழிலை உற்சாகமாக செய்ய முடியும். நமக்கு உள்ளவர்களிடம் நமக்கு எந்த தொடர்பும் இல்லைன்னு வச்சுக்கோங்க, நேரடி தொடர்பு இல்லைன்னா நம்ம சோம்பேறி ஆகிடுவோம். அதனால் நமக்கு மேலே உள்ளவங்க இருக்காங்களா, நம்ம வேலை செய்கிற இடத்துல அவங்களுக்கு உதவி செய்கிற ஆர்வம் நமக்கு இருக்க வேண்டும். அதன் மூலம் நம்ம அவர்களிடம் ஒரு நேரடி தொடர்பு. இப்போ சில மேலதிகாரிகிட்ட கீழே வேலை பார்க்குறவங்க தப்பிக்க பார்ப்பாங்க. அவர்கிட்ட போய் பேசினா ஏதாவது ஒரு வேலை சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டு தப்பிக்க பார்ப்பாங்க. அவரை அவர்கிட்ட நெருங்கி பழகினா அப்புறம் ஏதாவது வேலை சொல்லிகிட்டு இருப்பார், அதனாலே நான் அவர்கிட்ட அதிகமாக பேசுகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருந்தால் அப்புறம் சோம்பேறியாக தான் ஆகும் நம்ம. அதனால் நம்ம உழைச்சிக்கிட்டே இருக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். எந்த இடத்துல இருந்தாலும் நம்ம சுறுசுறுப்பாக இருக்கணும். வீட்டில் இருந்தாலும் சரி, பள்ளிக்கூடத்தில் இருந்தாலும் சரி, தொழில் செய்கிற இடத்துல இருந்தாலும் சரி, எந்த இடத்துல இருந்தாலும் நாம் சுறுசுறுப்பாக இருக்கணும்னா அதுக்கு ஒரு வழி என்னென்னா, நம்மை விட பெரியவர்களுக்கு உதவி செய்யணும், மற்றும் நம்ம ஒருவருக்கொருவர் உதவி செய்ய வேண்டும். ஒருவருக்கொருவர் உதவி செய்கிற அந்த பண்பு இருக்கு பாருங்க, அதுதான் நம்ம உற்சாகமாக இருக்க வைக்கும், உற்சாகமாக உழைப்பதற்கு உதவி செய்யும்.